அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி, அதுவும் இந்த மாதத்துல வரக்கூடிய சுக்கிராஷ்டமி. இப்ப இங்கு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள உங்க வீட்டோட நிலவாசல்ல வச்சு பூஜை பண்ணுவதனால், சகல விதமான செல்வ வளங்களும், சகல சௌபாக்கியங்களும் உங்களது குடும்பத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது எப்படி செய்வது என்பத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நமக்கு ஒரு மாசத்துல 2 விதமான அஷ்டமிகள் வருவதுண்டு. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை அஷ்டமி என்றும், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த புது வருடத்துல இந்த மாசம் ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று வரக்கூடியது வளர்பிறை அஷ்டமி. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 8வது நாள் என்று கூட சொல்லலாம். இப்ப பாருங்க, நிறைய பேர் தேய்பிறை அஷ்டமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வதுண்டு. அப்போதுதான் அவங்களோட கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டங்கள் தீரணும் என்றும், எதிரிகள் தொல்லைகள் என்பது பக்கத்துல நம்ம பக்கத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க. ஆனால் வளர்பிறை அஷ்டமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவே இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் பெருகணும். அதே போன்று தங்கம், வெள்ளி இந்த மாதிரி எல்லாமே பல மடங்கு அதிகமாகணும். அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை அஷ்டமியில நீங்க பைரவர வழிபாடு பண்ணும்போது, அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். பொதுவா அஷ்டமி தினங்களில் ராகு காலம் நேரத்துல பைரவர வழிபாடு பண்ணுவது என்பது ரொம்பவும் விசேஷம். அப்படிப்பட்ட அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 24ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் ஏப்ரல் 25ஆம் தேதி அதிகாலை 12 மணி வரையிலும் இருக்கின்றது. இப்ப நீங்க வெள்ளிக்கிழமையில காலையில தூங்கி எழுந்ததற்கு பிறகு அப்புறமா நீங்க அஷ்டமி திதியில தான் கண் முழிப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நமக்கு இந்த வளர்பிறை அஷ்டமி நமக்கு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. பொதுவா வெள்ளிக்கிழமைய சுக்கிரவாரம்னு சொல்வதுண்டு. அதாவது ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சுட்டாலே, பரம ஒரு ஏழையும் கூட பணக்காரனா மாறக்கூடிய யோகத்த பெற முடியும். அப்படிப்பட்ட அந்த யோகத்த கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பகவான். இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்று சேர அமைந்திருக்கக்கூடிய, அதுவும் இந்த மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை அஷ்டமிய யாருமே தவற விட்டுடாதீங்க. இப்ப இங்க சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள் உங்க கையில இருந்தாலே போதும். இந்த 2 பொருட்களும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுக்கு உகந்த, அதே போல அஷ்டமியில பைரவருக்கும் உகந்த முக்கியமான ஒரு பொருள் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில சுக்கிர பகவான் கிட்ட வெள்ளை மொச்சை வைத்து வணங்கும் போது நிச்சயம் பலன் கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை 3 டைம்ல வரும். காலை 6 to 7 மணி வரையும் இருக்கும். மதியம் 1 to 2 மணி வரையும், இல்லைன்னா இரவு 8 to 9 மணி வரையும் இருக்கும். இந்த 3 1 மணி நேரங்கள்ல சுக்கிர ஹோரையா வரும். அதே போல இந்த வார ஏப்ரல் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில நமக்கு அஷ்டமி திதி வந்திருக்கிறதுனால ராகு கால நேரத்துல வழிபாடு செய்யணும். ராகு காலம் எப்ப வருதுன்னா காலையில 10 to 12 மணி வரையும் இருக்கின்றது. அந்த ராகு கால நேரத்துல நம்ம பைரவருக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த 2 பொருளை வைத்து மதியம் 1 to 2 வரை சுக்கிரஹோரை அந்த நேரத்துல கூட நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில இந்த 2 பொருள்களையும் தனித்தனியா ஒரு அகல் விளக்குகள்ல எடுத்துட்டு, அதாவது சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வெள்ளை மொச்சையையும் ஒரு அகல் விளக்குல இன்னொரு அகல் விளக்குல கால பைரவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு பொருள் மிளகு. இப்போ உதாரணமாக ஒரு 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டுல கூட சாப்பிடலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரிதான் அஷ்டமி தினங்கள்ல பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வைப்பாங்க. வாராகி அம்மன் வழிபாடு மற்றும் கால பைரவர் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாட்டுல இந்த மிளகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் இருக்கு. என்னன்னா, அதாவது அனைவருடைய கஷ்டங்களும் கடன் தொல்லையும் தீர்வதற்கு வழிமுறையில ஒரு முக்கியமான பரிகாரம் தான் இந்த மிளகு.
அதே போல ஒரு கைப்பிடி மிளகு வந்துட்டு எடுத்துக்கணும். இந்த 2 பொருள்களையும் உங்க வீட்டோட பூஜையில வச்சு வழிபாடு நீங்க பண்ணி, சுக்கிர பகவான் கிட்ட வந்துட்டு வழிபாடு பண்ணும்போது, அதே போல கால பைரவர் இவங்க 2 பேரையும் மனசார வேண்டிக்கிட்டு, நீங்க முடிந்த காலையில ஒரு 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ராகு கால நேரத்துல வழிபாடு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சுக்கிர ஹோரையில வந்துட்டு வழிபாடு வந்துட்டு பண்ணிட்டு, பூஜை வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டு நிலவாசல்ல வச்சுட்டு, அதற்கு பிறகு தூங்க போயிரலாம். திரும்பவும் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில எழுந்து அதை எடுத்து நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிடுங்க. அந்த மொச்சக்கொட்டையில வந்துட்டு எடுத்து, அந்த மிளகை எடுத்து குடும்பத்துல இருக்கின்ற எல்லாத்தையும் வந்துட்டு உட்கார வைத்து, நீங்க திஷ்டி சுத்துற மாதிரி வந்துட்டு சுத்திட்டு, குப்பையில போடுற இடத்துல வந்துட்டு போட்டுட்டு, திரும்பி பார்க்காம வந்துட்டு நீங்க வந்துடுங்க உங்க வீட்டுக்கு. இத சனிக்கிழமை அன்றே வந்துட்டு செஞ்சுடுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரியான வளர்பிறை அஷ்டமி அன்று வெள்ளை மொச்சையையும், மிளகையும் வைத்து பரிகாரம் பண்ணுங்க. குடும்பத்திற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.